ஈஸியாக டேஸ்டியாக டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு வெஜிடபிள் குருமா பார்க்கலாமா? இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் அல்டிமேட்டாக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு ஃபாலோவையும் லைக்கும் தட்டி விட்டுருங்க. சரி, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து தேங்காய் வந்து அரை மூடி எடுத்துருக்கீங்க. பொட்டுக்கடலை வந்து ஒரு 5 டீஸ்பூன், ஒரு ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு, ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் கசகசா, பூண்டு வந்து ஒரு 5, இஞ்சி வந்து ஒரு துண்டு, பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை வந்து ஒரு துண்டு. அவ்வளோதாங்க. இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் 2 டீஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு 2 எண்ணெய் எடுத்து வச்சுருந்துங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் இந்த குருமாவில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு பச்சை மிளகாய் வந்து நீங்கள் தேங்காய் பேஸ்ட் கூடவே போட்டு அரைச்சிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுட்டு வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சோயா, கேரட்டு, பொட்டேட்டோ அண்ட் பீன்ஸ் இது மட்டும்தாங்க எடுத்திருந்தேன். உங்களுக்கு என்ன காய் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் மட்டும் விட்டுடுங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க. இட்லிக்கெல்லாம் அடிப்பொலியாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தாங்க செஞ்சுருந்தேன். செம்ம டேஸ்டியாக இருந்தது. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் Bye. பாய். See you. See ya.